ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரை இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கத்திரிக்காவை ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கலாங்க. உள்ள புழுவெல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். சாம்பார் பவுட்ரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு இதை நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காய் எடுத்து அதில் போட்டு நல்லா வந்து நம்ம இது பண்ணிக்கலாங்க, மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் உள்ளே பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதத்துக்கு ரச சாப்பாடுக்கெலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்குறேன். அதையும் போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் உருட்டுங்க. நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டோம்னு வைங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டாச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு, நல்லா மொறுன்னு நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காய். நம்ம கொஞ்சோண்டு தான் எண்ணெய் ஊற்றணும். பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.